அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். இந்த பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். SRS என்று புதுச்சேரி மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய SR சுப்பிரமணியம் அந்த காலத்திலே பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து புதுச்சேரியினுடைய விடுதலைக்காக, இந்திய விடுதலைக்காக போராடியவர். அவரை பற்றி தான் நண்பர்களே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வளவனூர் அருகே சகாதேவன்பேட்டையில் ரத்தின சபாபதி குப்பம்மாள் தம்பதியினருக்கு 5/7/1915 மகனாக பிறந்தார். புதுச்சேரியிலே சாரம் பகுதியிலே தன்னுடைய படிப்பை தொடங்கி படித்து வளர்ந்தார். 1927 பாரதியார் என்ற சங்கத்தை ஆரம்பித்து பாரதியினுடைய புகழை பரப்ப ஆரம்பித்தார். 11/9/1937 பாரதியார் நினைவு நாளை 1000 கவிஞர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தினார். அந்த காலத்தில் 1000 பேரை வைத்து கூட்டி ஒரு விழா நடத்துவது என்பது சாதாரண விஷயமா என்ன? அப்படி பாரதியார் மேலே மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டவர் ஐயா அவர்கள். SR சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஆங்கிலம், மலையாளம், இந்தி போன்ற மொழிகளிலே எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர். அவர் எழுதிய பல கட்டுரைகள் இந்திய சுதந்திர போராட்டத்திலே தீக்கணலாக பரவியது. அதற்காக அவர் பல பெயர்களிலே பத்திரிகைகளை ஆரம்பித்து நடத்தி வந்தார். 1933 ஹரிஜன மக்களினுடைய மேன்மைக்காக ஹரிசன சேவா சங்கம் என்பதனை காந்தியடிகள் ஆரம்பித்த பொழுது புதுச்சேரியிலே ஹரிசன சேவா சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கியமான நபராக அவர் விளங்கினார். காந்தியினுடைய கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு காந்தியின் வழி என்ற இதழை ஆரம்பித்து காந்தியினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து கொண்டு போய் சேர்த்தார். பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து விடுதலைக்காக போராடியதனால் பல முறை அவர் சிறை சென்றார். 1938 18 மாதம் கடுங்காவல் சிறை அவருக்கு விதிக்கப்பட்டது. பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எதிராக ஜனதா என்ற இதழை தொடங்கி அதிலே பல கட்டுரைகளையும் கதைகளையும் எழுதி மக்களை பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிட்டார். அதனால் அவர் மிகப்பெரிய இன்னல்களுக்கு அரசாங்கத்தினால் உட்படுத்தப்பட்டார். இந்திய நாடு சுதந்திரத்திற்கு பிறகு வினோபாவிஜியினுடைய பூமிதான இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் சென்று பூமிதான இயக்கத்தை வலுப்படுத்தினார். திருமணம் செய்து கொள்ளாமலே சமூக சேவையே தன்னுடைய வாழ்க்கை துணையாக கொண்டு இந்த தேசத்தை தன்னுடைய வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ்ந்தவர் ஐயா SR சுப்பிரமணியம் அவர்கள். தன்னை நோக்கி பல பொறுப்புகள், அரசாங்க பொறுப்புகள் வந்த பொழுது கூட அதனையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தவர். 29/2/1992 சென்னை சேத்துப்பட்டியிலே தங்கியிருந்த பொழுது கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்ற பொழுதே மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தை தழுவினார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஹரிஜன மக்களினுடைய மேன்மைக்காக, இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக, புதுச்சேரியினுடைய விடுதலைக்காக, மக்களுடைய நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி மக்களின் மத்தியில் நீங்காத இடம் பிடித்தவர். புதுச்சேரி மக்களால் இன்றும் SRS என்று பெருமையோடு போற்றப்படக்கூடிய ஐயா SR சுப்பிரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும், மனிதருக்கும் இந்த மண்ணை எப்படி நேசிக்க வேண்டும், இந்த மக்களுக்காக எப்படி உதவ வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஐயா SRS போல தேச சேவையும் மக்கள் சேவையும் செய்ய வாருங்கள் என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.